வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினை சில ஹேபிட்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக நம்மளால் க்ரோ பண்ண வைக்க முடியும், நல்லா ஆக்டிவாக வைக்க முடியும், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும், நல்லா மெமரி பவர் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரெயினை வந்து பண்ண முடியும். நம்ம பிரெயினை நம்ம சில ஹேபிட்ஸ் மூலிமா மாற்ற முடியும், நல்லா ஒர்க் பண்ண வைக்க முடியும், ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்படி என்னென்ன ஹேபிட்ஸாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது வேர்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியோ இல்லை எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒரு லாங்குவேஜில் ஒரு புது புது வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் படிக்கும் பொழுது அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கணும். அந்த வேர்டு வந்து நீங்கள் இதுபடி கேள்விப்பட்ட வேர்டாக இல்லாமல் புது வேர்டாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுட்டே இருக்கிறதுனால நிறையா உங்களுக்கு வந்து இந்த மெமரி பவர் அதிகமாகும், நல்லா ஆக்டிவாக இருக்கும் உங்கள் பிரெயின். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களால் விஷயங்கள் செய்ய முடியும், நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுடைய லெஸ் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். இந்த விஷயத்தை நம்ம நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்டில் எழுதுவீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய லெஸ் டாமினன்ட் திங்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களால் நிறைய விஷயத்தை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். நிறையா ஏன்னா மெமரி பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து ஒரே விஷயத்தை செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை அதெல்லாம் யோசிக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் வந்து நான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லெஸ் டாமினன்ட் திங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது காலைல ப்ரெஸ் பண்ணும்போது தான் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்டில் இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது புது புது விஷயங்களை எப்பயுமே பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பிரெயின் வந்து இந்த ஒரு ஹேபிட் மூலிமா நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கலாம். மூணாவது விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பாடியை கொஞ்சம் நேரம் வந்து மூவிங்காக வச்சுக்கணும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்ப்போம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காரதுனால நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஆக்டிவ்னஸுமே இல்லை அப்படின்னா பிரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பாடி வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்காராதீங்க ஐடியலாக. ஸோ அப்படி உட்காரனால நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றமே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வாக்கிங், அதாவது ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து பொதுவாகவே நீங்கள் வெளியே போகிற ஆளாக இருக்கு, அதாவது வெளியே அதிகமாக சுற்றக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் ஃபிசிக்கலாக பாடி வந்து எப்பயுமே மூவிங்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரே இடத்துல உட்காரத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவுமே உங்களோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 4வது விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்து வருது. ஸோ அதனால் ப்ராப்பரான டைமிங்கில் நம்ம தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எல்லாத்தையுமே சூட்டபுளாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் பிளேஸை பொறுத்து 4 லிட்டராக மாறலாம், 3.5 லிட்டராக மாறலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸை பொறுத்து, நீங்கள் வேலை பார்க்குற இடங்களை பொறுத்து, உங்களுடைய வீடு எந்த ஏரியாவில் இருக்குது இதில் எல்லாத்தையும் பார்த்து, ஸோ உங்களோட பாடி டெம்பரேச்சர் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு ஹீட் பாடி இருக்கும், சில பேருக்கு அந்த கூல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். பொதுவாகவே நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி சில ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அந்த களைப்பு போகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ப்ராப்பரான டைமிங்கில் வந்து தண்ணி குடிக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க எந்தெந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்காக லாட் ஆஃப் வாட்டர்ஸுமே நம்ம வந்து குடிக்கக்கூடாது. அதுவுமே வந்து நிறையா பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து தண்ணி குடிக்கிறத ப்ராப்பராக குடிங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஈட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி இந்த மாதிரியான சில பழங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கி சாப்பிட முடியும். ஸோ அதனால் நம்ம ஊரில் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் என்னென்ன மாதிரி இருக்குதோ ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து அதை நீங்கள் சாப்பிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய அதிகமான ஃபுட்டை சாப்பிடும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா
அந்த வால்நட்டு, பாதாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு அதோடைய பெனிஃபிட் என்னென்ன தருதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அதர் ஃபுட்ஸை நம்ம வந்து சாப்பிடலாம். இந்த ஒமேகா 3 ஃபுட்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சாப்பிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மெல் குட் திங். ஸ்மெல் குட் திங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம ஸ்மெல் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் அப்படின்றது ஒன்று வரும். ஸோ நீ பொதுவாகவே இந்த ஷாப்பிங் போகிற இடங்களா இருக்கட்டும், இந்த தியேட்டராக இருக்கட்டும், மால் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லை வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, வர கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஃபீலிங் வந்து குட் ஃபீலிங்கை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட் ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு தாட் நமக்கு ஒன்று வரும். ஆனால் குட் ஸ்மெல்லை நம்ம வந்து ஸ்மெல் பண்ணும்போது அது ஒரு தாட்டையும் ஒரு விதமான நமக்கு ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம குட் ஸ்மெல்லை ஸ்மெல் பண்ணும்போது அது கூட நம்ம பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து குட் ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணலாம். அதுக்கு நிறையா ஃப்ராக்ரன்சஸ் எல்லாம் இருக்குது. நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் நேச்சுரல் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டில் எழுதி வைக்கிறது இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது நிறையா வரதான் செய்யும். ஸோ வந்து யாருமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து பாசிட்டிவான ஆள் எனக்கு வராது அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. ஏன்னா எதையுமே வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம டூ லிஸ்ட் எழுதுறோம்னா ஏன் எழுதுறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து எழுதும் பொழுது சரி இந்த ஒர்க்கெலாம் இருக்கின்றதை நம்ம அதை வந்து அசைன் பண்ணிடுறோம். அதுக்கு வந்து அலோகேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக தெரியுது. ஸோ அதனால் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இதுதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இல்லை நீங்கள் மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெருசாகவே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியாது. நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நோட் எழுதி வைங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். உங்கள் பிரெயினில் ஆக்டிவ் ஆகிக்கும், ஃபிசிக்கலாகவும் உங்களை வந்து ஃபிட்னஸாக வைக்கும். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோன்ட் பி அலோன். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலோனாக இருக்கணும்னு சொல்லி அலோனாக இருக்கிறது நல்லது, அலோனாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சில நேரங்கள் அது உண்மை தான். அது நம்ம வந்து நம்ம வந்து எந்நேரமே அடுத்தவங்க கூட இருக்கிறதுமே பெரிதளவு நமக்கு உதவாது. நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா அலோனாக இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எந்நேரமே நம்ம அலோனாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயமா மாறிடும். நமக்கு வந்து தேவையில்லாத தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நமக்கே நம்ம மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எந்நேரமும் அலோனாகவும் இருக்கக்கூடாது. பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல காரியங்களை பேசுங்க. யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து பேசும்போதுமே உங்கள் பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகட்டும், உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து கடைசியாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆட்களாக இருக்கணும். நீங்கள் எந்த மாதிரி ஆகணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதி வைங்க, அதை டெய்லியும் சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு அதுக்கு எந்த வார்த்தைகள்லாம் பேசணுமோ அதுக்கு உண்டான வார்த்தைகளை பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.